So then difference in answer is okay. So 3 by 2 க்கு multiply பண்றது பதில் 3 by 2 ஆல divide பண்ணியாச்சு. Difference in answer is 35. So find the number னு இதே கான்செப்டை யூஸ் பண்ணலாம். So the number will be, answer is 35. So difference in multiplicants வந்துட்டு minus 2 by 3. So instead of 3 by 2 here, so இதை அழைச்சிடவா. So அந்த ரெண்டு sums நீங்க ட்ரை பண்ணுங்க. Design to distribute some sweets. ஸோ மொத்தம் 600 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிளான் பண்ணுறாங்க ஸ்வீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. அதில் 120 மெம்பர்ஸ் ஆப்சென்ட். 120 ஆப்சென்ட்ன்றதுனால ஈச் கெட்ஸ் 2 more. அண்ட் how many sweets they were supposed to get, அதுதான் அந்த கொஸ்டின். உங்ககிட்ட பேப்பர் இருக்குல்ல, ஸோ யூ கேன் கோ த்ரூ தட் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் கான்செப்ட் வந்துட்டு 600 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சம் ஸ்வீட்ஸ் பிளான் பண்ணுறாங்க. 120 ஆப்சென்ட்ன்றதுனால ஈச் கெட்ஸ் 2 more. how many they were supposed to get, இல்லை how many each got now, ஏதாவது கொஸ்டின் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து 600 ஸ்டூடெண்ட்ஸில் 120 ஆப்சென்ட்னா எத்தனை பேர் இருக்காங்க? 480 மெம்பர்ஸ். இந்த 480 மெம்பர்ஸ்க்கு ஈச் 2 அடிஷனாக கிடைக்குது, 2 ஸ்வீட்ஸ் ஜாஸ்தி கிடைக்குது. And what is the number of sweets they get? For 480 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 ஸ்வீட் அடிஷன் அண்ணா 480 into 2 வந்து 960. ஸோ இந்த 2 ஸ்வீட்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு எதுக்கு கிடச்சதுன்னா 120 மெம்பர்ஸ் வரல. இந்த 120 மெம்பர்ஸ் வராததுனால இந்த 960 ஸ்வீட்ஸ் வந்து ரிமைன் ஆகிடுச்சு. அது ரிமைன் ஆனதுனால மீதி வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ இந்த 960 வேண்டியது 120. ஸோ எல்லாருக்கும் 8 கிடைக்க வேண்டியது, இவங்க 120 வராதனால அந்த 8 into 120 960 ரிமைன் ஆகிடுச்சு. அதை வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ how many they were supposed to get னா 8 வந்து ஆன்சர். how many each got now கேட்டாங்கன்னா 8 + 2 10. இது புரிஞ்சுதா? சொல்லவா? ஸோ 600 மெம்பர்ஸில் 120 ஆப்சென்ட். ஸோ அதனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு 2 அடிஷனாக கிடைக்குது. ஸோ 600ல் 120 ஆப்சென்ட், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசென்ட் 480. ஸோ இன்டூ 2 ஆனால் 960 ஸ்வீட்ஸ் வந்துட்டு ரிமைன் ஆகிருக்கு. இந்த 960 ரிமைன் ஆனது வந்து 120 ஆப்சென்டீஸால் இவங்களுக்கு தர வேண்டியது. ஸோ அப்போது 960 by 120ன்னா இந்த 120 மெம்பர்ஸ்க்கும் ஈச் 8 கொடுக்க வேண்டியது, அது கொடுக்காததுனால அது ரிமைன் ஆகிடுச்சு. அதனால் இப்போ மற்றவங்களுக்கு அடிஷ்னலாக 2 கிடைக்குது. தே காட் நவ்னா 10. கேட்குதா? கேட்குதா? இந்த இது புரிஞ்சுதா? ஸோ இந்த ஸ்வீட்ஸ்லேயே வேறு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, how many they were present அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ I'll write down the question. இது புரிஞ்சுதா? So the same 120 absent. So the same 120 absent and they get 2 in addition.
say 4,800 sweets were to be distributed among some students. So as 120 were absent, each gets 2 in addition. How many were supposed to be present? இப்போ earlier எவ்வளோ பேர் இருந்திருக்கணும். So for this question, so நம்ம வந்துட்டு number of students வந்து S எடுத்துக்கலாம், இல்லை X and Y எடுத்துக்கலாம். So number of students X இருந்துட்டு number of sweets each person என்ன XY equal to 4,800. Say 10 students each 2 ana 10 into 2 number of students 20 வந்துரும். So இங்கே வந்துட்டு 120 students absent. அப்போ each gets number of sweets 2. So இந்த factor constant இருக்கு. When this decreases இது வந்து increase ஆகும். So that will be also equal to 4,800. So இதில் வந்துட்டு y க்கு substitute பண்ணி you will get a quadratic equation and you have to solve that. Okay. So in the quadratic equation format வந்துட்டு, so I'll give you one format. இப்போ நான் அதை explain பண்ணல, time and distanceல அது நம்ம பண்ணலாம். So இந்த switch question எடுத்ததுனால இது சொல்லிடுறேன். So இந்த equation ஃபைனலாக அரைவ் பண்ணுறது எப்படி இருக்கும்னா, ஸோ இங்கே வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இனிஷியலி ப்ரெசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூ டேக் அஸ் எஸ். இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அந்த ரெண்டு ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் பண்ணிடணும். ஸோ இது ஃபைனலாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வர ஈக்குவேஷன். ஸோ இது நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் மாத்திரம் இங்கே யூஸ் பண்ணு. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுட்டு பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்வீட்ஸ். ஸோ அதில் வந்துட்டு ஸ்பீடு பை டிஸ்டன்ஸ் வந்துடும். டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும், ஸ்பீட் இன்க்ரீசஸ், டைம் டிக்ரீசஸ், அந்த கான்செப்ட்டு. ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆனதுனால ஸ்வீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, நம்பர் ஆஃப் ஸ்வீட்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அது வந்து கீழே this is equal to difference in students by difference in sweets. Okay, so இந்த ratio மாத்திரம் எழுதிக்கோங்க, இந்த explanation எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். So product of students by total sweets, difference in students, difference in sweets. அங்கே difference in speed, difference in time வந்துரும். Speed, initial time கேட்பாங்க. So this is equal to 60. So in the equation kadachadichana, you will have this 60 into 4,800. So இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு. ஸோ ஒரு குவாட்ராட்டிக் கிடைக்கும் எஸ்ல, சால்வ் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை வந்து ரெண்டு நம்பர் சூஸ் பண்ணுவோம், இல்லைனா ப்ராடக்ட் வந்து இது வரணும், டிஃப்ரென்ஸ் வந்து 120 வரணும். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்வீட்ஸ் கொஸ்டினில் மோஸ்ட்லி ஜீரோஸ் வச்சுட்டு ஆன்சர்ஸ் வரும், மீன்ஸ் 4,800 அந்த மாதிரி. அப்படி இருந்ததுன்னா இந்த ஜீரோ எடுத்து இங்கே போட்டுருங்க. அப்போ ப்ராடக்ட்டும் சேமாக வந்துடும். இப்போ 6 into 10 60 into 1 சேம் தானே. ஸோ ஜீரோ மாத்திரம் மாற்றி போட்டுட்டோம். இப்போ டிஃப்ரென்ஸும் 120 வந்துடுச்சா. ஸோ இனிஷியலாக நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ், அப்போ 600 ஆன்சர். புரியுதா? ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த ஜீரோஸை மாற்றி போட்டாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே. ஸோ இப்போ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க கேட்டால் அதில் 480. இனிஷியலாக எவ்வளோ இருந்திருக்கணும்னா இட் இஸ் 600. புரியுதா? I'll give you another data, you try this. So 3,200 sweets, 80 absent, each gets 2 more. So how many students were to be present? இதே கான்செப்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்வீட்ஸ் வந்து 3,200, 80 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்ட், அதனால் ஈச் கெட்ஸ் 2 more. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ வேர் டு பி ப்ரெசென்ட். இல்லைன்னா இப்போ எத்தனை பேர்? இட் இஸ் 400. கிடச்சதா? புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி டேட்டா கொடுத்தா இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் எல்லாம் பண்ண வேண்டாம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் மாற்றி போட்டாலே கிடைக்கும். அது இல்லாமல் இதுலேயே இதை எடுத்துகிட்டு ஆட் பண்ணாலே கிடச்சிடும் 400 ஸ்வீட்ஸ்.
ஸோ எத்தனை பேர் இருக்கணும்னா இந்த நம்பர் ஆஃப் ஸ்வீட்ஸில் ஒரு 0 எடுத்துகிட்டு ஆப்சன்டீஸ் ஆட் பண்ணால் 400. இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 320. ஓகே, ஸோ அது புரிஞ்சுதா? ஸோ மென் அண்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாமா? புரியுதா? என்ன டவுட் இருக்கா? ஸோ திஸ் மென் அண்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாமா? மென் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் ஒர்க் எல்லாமே சேம் கான்செப்ட்ஸ். யாரோ இது கேட்டாங்க, இந்த சாப்டர் பண்ணுங்க, ஸோ அதனால் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மென் அண்ட் ஒர்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே 2 கேட்டகரியில் வரும். ஒன்று வந்து இந்த இன்வர்ஸ் டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் வேரியேஷன் கான்செப்ட், அதர் ஒன் இஸ் இந்த யூனிட்டரி மெத்தட் அப்படின்ட்டு வரும். ஸோ அந்த டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் வேரியேஷன் கான்செப்ட் என்ன பார்க்கலாம். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன் இருக்கும். So direct and inverse. Say in direct variation, so when 2 variables are there, say quantity and cost. For example, so quantity for 4 articles is 100. What will be the cost for 4 articles is 100. So what will be cost of 6 articles? So inga quantity வந்து increase ஆயிருக்கு, அப்போ cost வந்து increase ஆகும். So இது வந்துட்டு it varies directly. So அப்போ இந்த direct variationல இந்த value கண்டுபிடிக்கணும்னா, so this x is equal to இந்த left out value எடுத்துட்டு இந்த reversed factor ஆல multiply பண்ணணும். Okay. So multiply with the reverse factor 6 into 4. இந்த வேரியபிள்ஸ் எழுதிட்டாலே நமக்கு தெரியும் அது டைரக்டாக இன்வர்ஸாக சொல்லி. ஸோ டைரக்ட் வேரியேஷனாக இருந்ததுன்னா இந்த கிராஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து சேமாக இருக்கும், நம்ம அந்த ரேஷியோஸில் பார்த்த மாதிரி. ஸோ எக்ஸ்ட்ரீம் ப்ராடக்ட்ஸு மீன் ப்ராடக்ட் சேமாக இருக்கும். ஸோ டைரக்ட் வேரியேஷனில் கிராஸ் ப்ராடக்ட் சேமாக இருக்கும். ஓகே, அப்போது 100 into 6 divided by this 4 you get this value. Okay. So if இது increase ஆச்சுன்னா இந்த வேல்யூவும் increase ஆகும். So suppose இது decrease ஆச்சுன்னா இந்த வேல்யூவும் decrease ஆகும். So this comes under direct variation. So direct variation தெரிஞ்சதுன்னா cross multiply பண்ணிட்டு you find whatever is asked. Okay. So we'll see some more examples. So எந்த factors எல்லாம் டைரக்டாக வேரி ஆகுது, நமக்கு எக்ஸாமில் என்ன மாதிரி எல்லாம் factors வருதுன்ட்டு. So one வந்துட்டு quantity and cost is proportional to cost. So இந்த sign வந்துட்டு varies directly. Okay. And then time and distance. So more time, more distance is covered. Say இப்போ 4 ஹவர்ஸில் 100 kilometers அண்ணா 2 ஹவர்ஸில் இன்னும் கம்மியாக தான் கவர் பண்ணும். ஸோ 50 kilometers கவர் பண்ணும். ஸோ டைம் and distance. அப்புறம் இன்னும் எக்ஸாம்பிள்ஸ். இது men and work, அதுதானே மெயின். more men more work is done. So number of men is proportional to amount of work done. ஸோ ஒர்க்ன்றது வந்துட்டு ரோட் லேயிங் இருக்கலாம், இல்லை பார்ட் ஆஃப் அ ஒர்க்குன்னு கொடுப்பாங்க, இல்லை எஃபிஷியன்சி எல்லாமே வந்துட்டு ஒர்க்கை மென்ஷன் பண்ணும். சரி இப்போ வந்துட்டு 3 men இருக்காங்க. ஸோ இஃப் தே கேன் டூ ஹாஃப் ஆஃப் த ஒர்க் இன் அ டே, இப்போ 6 பேர் இருந்தால் இன்னும் நிறையா ஃபுல் ஒர்க்கும் முடிச்சிருவாங்க இல்லையா. ஸோ மோர் men more work is done.
அதே மாதிரி 3 ஹவர்ஸ்க்கு half ஒர்க் முடித்தாங்கன்னா 6 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா 1 full ஒர்க் முடியும். ஸோ டைம் டேக்கனும் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கும் டைரக்ட் வேரியேஷன். ஸோ மென் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் அண்ட் டைம். ஸோ டைம் இல்லை பீரியட் இல்லை டேஸ் ஆர்ஸ் மென்ஷன் பண்ணுவாங்க. டேஸ் ஆர் hours or minutes. Okay. So if they work for 5 hours, some work is done. If they work for 7 hours, nariya work. So more time taken, more work is done. Okay. And work rate is also proportional to amount of work. So work rate mention பண்ணுவாங்க, that is number of hours per day. So 1 hour 1 dayல நிறைய hours work பண்ணா நிறைய work நடக்கும். So more number of hours per day, more work is done. Okay. And efficiency and amount of work also. So ஒரு personக்கு வேலை நல்லா தெரிஞ்சதுன்னா, if he is efficient, he can do more work than a person who is less efficient. Okay. And wages amount of work also. Wages இல்லை salary. So எவ்வளோ ஒர்க் பண்ணுறாமோ அதுக்கு வந்து he gets the payment. So more work, more he is paid. And efficiency and wages. So a person if he is more efficient, he is paid more. Less efficient சரியா வேலை பண்ணனா அவங்களுக்கு பேமெண்ட் அவ்வளோ கம்மியாக தான் வரும். ஸோ மோர் எஃபிஷியன்சி மோர் ஹீஸ் பே. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு ஸோ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை த வேல்யூஸ் வில் பி சேம். ஸோ எந்த வேல்யூ அதில் இல்லையோ அது கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. And for inverse variation, so when one increases the other decreases. So what will be example for inverse variation? Time and distance வந்துட்டு direct, speed and time வந்துட்டு inverse variation. Okay, இப்போ men and work வந்துட்டு direct variation, men and time taken வந்துட்டு inverse variation. So we'll have men and days as one example. இப்போ more men less days. ஸோ இந்த ஃபேக்டர் நம்ம எழுதினோன்னா நமக்கு தெரிஞ்சிடும் டைரெக்டாக இன்வர்ஸாக சொல்லிட்டு. சப்போஸ் யூ ஹேவ் 5 men, they can complete the work in 12 days. ஸோ இப்போ 7 members இருந்தாங்கன்னா டேஸ் வந்து கம்மியாக வரும். ஸோ இன் திஸ் கான்செப்ட் இட் வேரிஸ் இன்வர்ஸ்லி. ஸோ இன்வர்ஸ் வேரியேஷனில் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஸோ திஸ் 12 இந்த ஃபேக்டர் ரெசிப்ரோகேட் பண்ணாமல் மல்டிப்ளை பண்ணிடணும். டைரக்ட் வேரியேஷனில் இன்வர்ஸ் பண்ணுவோம், இன்வர்ஸ் வேரியேஷனில் இந்த ப்ராடக்ட் சேமாக இருக்கும். ஸோ இன்வர்ஸ் வேரியேஷன் தெரிஞ்சதானே இந்த மாதிரி எடுத்தெல்லாம் எழுத வேண்டாம். ஜஸ்ட் ட்ரா லைன் இன் பிட்வீன் த ரோஸ், சிம்ப்ளிஃபை, யூ கெட் த ஆன்சர். ஓகே, இது புரியுதா? ஸோ இங்கே வந்துட்டு 60/7 வரும். ஸோ இட் இஸ் 8/4/7 days. ஸோ இந்த ஆன்சர் வந்து இந்த 12 விட கம்மியாக வரும். So 5 men 12 days. If there are 4 men, so in how many days? 15 days. So இது அப்படியே simplify பண்ணிட்டு you can find the answer. So if it is divisible, இல்லைன்னா இந்த மாதிரி மிக்சட் ஃப்ராக்ஷனில் வந்துடும். டேஸ் தானே, மென்னு கேட்டால் அந்த மாதிரி வராது. அப்படி வந்து தானே நீங்கள் மாற்றி மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, so 5 into 12 60, 4 into which value will give you 60? 15. இல்லைன்னா 5 into 3 50. So sometimes இந்த மாதிரி questions வரும். So 5 men 12 days தானா, if there are 12 men எவ்வளோ days? 5 days. So வேறு சான்ஸே இல்லை, 5 தான் வரணும் இல்லையா? And for inverse variation, we will see some example. So time and distance is direct variation.
speed and time. Speed and time taken வந்துட்டு inverse variation. So இது and இது proportional. So men and time taken is also inverse variation. So time வந்து days, hours or minutes. So இந்த மூணு ஃபேக்டரும் வந்துட்டு with number of peopleக்கு vary inverse vary ஆகும். And then days and hours. So when more number of hours they work, நிறைய work நடக்கும். one dayல நிறைய hours work பண்ணாங்கன்னா days வந்து குறைஞ்சிரும். work வந்து சேம் இல்லையா? Suppose they work for 3 days, work வந்துட்டு 6 daysல முடியுது. 3 hours work பண்ணிட்டு 6 daysல முடியுதுன்னா இப்போ 2 hours work பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? days வந்து ஜாஸ்தியா. So days and hours also vary inversely. And efficiency and wages illa work done vanditu it is direct. Efficiency and edu inverse vary agum efficiency kuda. So when he is efficient he can do more work, when he is efficient he take less time. So efficiency and time taken vandu inverse vary agum. Okay. ஸோ நம்ம இப்போ men and work பார்க்குற கான்செப்ட்ஸ் எல்லாமே டாப்ஸ் அண்ட் சிஸ்டம்க்கும் வரும். அதுவும் வந்துட்டு இன்வர்ஸ் வேரியேஷன். ஸோ கொஞ்சம் கான்செப்ட்ஸ் இதில் கவர் பண்ணிடலாம், கொஞ்சம் வந்துட்டு டாப்ஸ் அண்ட் சிஸ்டமில் பார்க்கலாம். ஸோ டாப்ஸ் அண்ட் சிஸ்டம் வர்றதுனால இன்வர்ஸ் வேரியேஷனில் எது வந்துட்டு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஸோ கெப்பாசிட்டி அண்ட் நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ். ஸோ இப்போ கெப்பாசிட்டி வந்துட்டு 10 இருந்ததுன்னா 30 பக்கெட்ஸ் வேணும். கெப்பாசிட்டி 5 இருந்ததுன்னா டபுள் த நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் வேணும். So capacity of a bucket, capacity and number of buckets. Okay, so for all these factors, so just first row, second row naduvula or line போட்டுட்டு simplify பண்ணா you'll get the answers. Okay. Say in 3 liters of salt solution, 40% salt content, so in 3 liters of salt solution, salt content is 40%. So if 1 liter of water is added, find concentration of salt. ஸோ இப்போ 3 லிட்டர்ஸில் வந்துட்டு சால்ட் வந்து 40% இருக்குது. ஸோ 3 லிட்டர்ஸில் 40% எவ்வளோ இருக்கும்? ஸோ இட் இஸ் 1.2. ஸோ இவ்வளோ சால்ட் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு இப்போ 1 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். வாட்டர் ஆட் பண்ணதுனால டைல்யூட் ஆகிடுச்சு, பட் சால்ட் வந்து சேமாக இருக்கும். ஸோ சால்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாகிடும். இப்போ 1 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணதுனால சொல்யூஷனுடைய குவான்டிட்டி எவ்வளோ வரும்? 4 liters வரும். ஸோ இந்த 4 litersல எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்குறாங்க? இந்த 1.2. ஓகே, ஸோ 3 litersல 40% எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டு அந்த அமௌண்ட் வந்து இப்போ டைல்யூட் ஆனதுக்கப்புறம் வாட் இஸ் த பர்சன்டேஜ்? ஸோ இங்கே என்ன பர்சன்டேஜ் வரும்? 30%. ஸோ மல்டிப்ளை திஸ் அண்ட் டிவைட் பை 4. ஸோ யூ கெட் 30%. ஸோ இப்போ 3 litersல 40% இருக்குது. ஸோ டைல்யூட் பண்ணப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மி ஆகிடுச்சு, சொல்யூஷன் ஜாஸ்தியானால. ஸோ அதுவும் இன்வர்ஸ் வேரியேஷனில் தானே வருது.
ஸோ இந்த மாதிரியெல்லாம் கண்டுபிடிக்காமல் எவ்வளோ சால்ட் இருக்குது, அந்த சால்ட் வந்து 4 லிட்டர்ஸில் எவ்வளோ அது பண்ணாமல், ஸோ 3 லிட்டர்ஸில் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ 40%, எவ்வளோ சொல்யூஷன் இருக்குது 4 லிட்டர். ஸோ 4 லிட்டர்ஸில் என்னென்னா இது இன்வர்ஸ் வேரியேஷன் தான். ஸோ ஜஸ்ட் ட்ரா லைன், சிம்பிளிஃபை. ஸோ இப்போ வந்து 30% சால்ட் கண்டென்ட் இருக்குது, புரியுதா? ஸோ இதெல்லாம் பண்ண வேண்டாம், இது இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ இந்த இன்வர்ஸ் வேரியேஷன் கான்செப்ட்லேயே ஒர்க் அவுட் பண்ணிடலாம், புரியுதா? ஸோ இங்கே நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சால்ட்ன்னு போடுறேன், வாட் எவர் இட் மீன்ஸ், சால்ட், சுகர், கான்சன்ட்ரேஷன் அண்ட் சொல்யூஷன் இஸ் இன்வர்ஸ் வேரியேஷன். சொல்யூஷனை டைல்யூட் பண்ண பண்ண கான்சன்ட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இது புரிஞ்சுதா? இப்போ சப்போஸ் 6 லிட்டர்ஸ் சொல்யூஷன் இருக்குது, சுகர் சொல்யூஷன், அதில் 5% சுகர் இருக்குது. ஸோ இப்போ இந்த சுகர் சொல்யூஷனை வந்து பாயில் பண்ணுறாங்க. ஸோ 1 லிட்டர் வாட்டர் எவாப்ரேட் ஆகிடுச்சு. அப்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சுகர் எவ்வளோ இருக்கும்? ஸோ இட் வில் பி 6%. ஸோ 6 லிட்டர்ஸில் 5% இருக்குது. 1 லிட்டர் எவாப்ரேட் ஆகிடுச்சுன்னா சொல்யூஷன் வந்து 5 லிட்டர்ஸ் ஆகிடும். அப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து 6% இருக்கும். ஸோ இது மாறி வந்துடும், அவ்வளோதான். ஓகே, இது புரிஞ்சுதா? ஸோ வேர் ஆல் டு யூஸ் டைரக்ட் வேரியேஷன். ஸோ எந்த கான்செப்ட்ஸில் இன்வர்ஸ் வேரியேஷன். ஸோ டைரக்ட் வேரியேஷனில் வந்து கிராஸ் ப்ராடக்ட் சேமாக இருக்கும், இன்வர்ஸ் வேரியேஷனில் வந்துட்டு இந்த ரோ வைஸ் ப்ராடக்ட் சேமாக இருக்கும். ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு யூ கேன் ஒர்க் அவுட். So இதை பேஸ் பண்ணி I'll give you some questions. A takes twice the time as B. So A is taking twice the time taken as B. So what will, and if they are paid 3,000, so ரெண்டு பேருக்கும் சேர்த்து 3,000 கொடுத்தாங்கன்னா A share எவ்வளோ இருக்கும்? 1,000, 2,000, 1,500. எந்த ஆன்சர் வரும்? 1,000. இந்த எஃபிஷியன்சி டைம் டேக்கன் தான் இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள். இதில் தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எஃபிஷியன்சி ஜாஸ்தி இருந்தால் டைம் கம்மியாகும், டைம் ஜாஸ்தி எடுத்தால் அவங்களுக்கு நிறைய கொடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ வாட் எவர் இஸ் கிவன், ஸோ டைம் கொடுத்துருக்காங்க, டைம் ரேஷியோ ஃபார் A and B. ஸோ வாட் இஸ் டைம் டேக்கன் ரேஷியோ? டைம் டேக்கன் ரேஷியோ 2:1. ஸோ நிறைய டைம் எடுத்தால் நிறையா பே பண்ண மாட்டாங்க. எஃபிஷியன்சி பார்த்து தான், எஃபிஷியன்சி வேஜஸ் தான் டைரக்ட் வேரியேஷன், எஃபிஷியன்சி டைம் டேக்கன் வந்து இன்வர்ஸ் வேரியேஷன். ஸோ டைம் கொடுத்தாங்கன்னா நமக்கு எஃபிஷியன்சி வேணும்னா அதனுடைய ரேஷியோ பார்க்கணும். ஸோ தட் வில் பி இன்வர்ஸ் ஆஃப் திஸ். ஸோ 1:2 ஆகிடும். ஓகே, டைம் டேக்கன் வந்து 2:1ன்னா எஃபிஷியன்சி ரேஷியோ வந்துட்டு மாறி வந்துடும், 1:2 வந்துடும். அப்போது வேஜஸ் வந்து அக்கார்டிங் டு தர் எஃபிஷியன்சி தான் கிடைக்கும். ஏக்கு வந்து 1 பார்ட் கிடைக்கும், பிக்கு வந்துட்டு 2 பார்ட்ஸ். ஸோ இப்போ அமௌண்ட் வந்து 3,000. அந்த 3,000 வந்துட்டு டோட்டல் பார்ட்ஸால் டிவைட் பண்ணிடணும், 3 பார்ட்ஸால் டிவைட் பண்ணிடணும். ஸோ வேல்யூ ஆஃப் 1 பார்ட் வந்துட்டு 1,000. அப்போ A ஷேர் வந்து 1,000, B ஷேர் வந்து 2,000. ஓகே, இது புரிஞ்சுதா? Say for A and B, time taken ratio is 3:7.
So what will be ratio of efficiency or speed? 7:3. அது மாற்றி வந்துடும். So efficiency for speed or ratio for speed or efficiency. So time and speed inverse variation, time and efficiency கூட inverse variation. இதை கொடுத்துட்டு இதை கேட்டாங்கன்னா மாற்றி போட்டுடணும். Suppose you have 3 persons, so you have the ratio as 5. So what will be a ratio for speed or efficiency? ஸோ 2 பேருக்கு கொடுத்தா மாற்றி போட்டுட்டோம், 3 பேருக்கு கொடுத்தா டிவைடட் பை. ஸோ 2 பேருக்கு கொடுக்குறப்போ இது என்ன பண்ணுறோன்னா நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். பிகாஸ் டைம் அண்ட் ஸ்பீட், டைம் அண்ட் எஃபிஷியன்சி வந்து இன்வர்ஸ் வேரியேஷன். ஸோ இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்துருவோம் இந்த ரேஷியோ கேட்டால். ஸோ அப்போ 2 பார்ட்ஸ்ன்றதுனால ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இது வந்து இன்வெர்ட் ஆகிடுது. இப்போ 3 பேர் இருந்தால் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஸோ 3 பேருக்கும் ரெசிப்ரோக்கல். அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்துட்டு யூ கேன் ரைட் த நார்மல் ஃபார்மேட். ஆனால் இந்த ரெசிப்ரோகேட்டட் ரேஷியோ வந்து எல்சிஎம் எல்லாம் எடுக்காமல் ஒன்று சொல்லி கொடுத்தா இல்லை ஞாபகம். ஃபஸ்ட்டு தேர்டு அதை பண்ணாலே இன்வர்ஸ் வேரியேஷன் வந்துடும். ஸோ 2a இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸில் பார்த்தோம் இல்லையா. ஸோ 2a = 3b = 4c கொடுத்தாங்கன்னா இன்வர்ஸ் வேரியேஷனில் வரும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு இதை 2 மல்டிப்ளை பண்ணுவோம், பிக்கு இது 2 மல்டிப்ளை பண்ணுவோம், சிக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஸோ அது I'll say here. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ டைம் கொடுத்துட்டு இல்லை ஸ்பீட் ஆர் எஃபிஷியன்சி கேட்பாங்க, இல்லை ஸ்பீட் கொடுத்துட்டு டைம் ரேஷியோ கேட்பாங்க. எது கேட்டாலும் ஸோ இன்வர்ஸ் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கிறப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்து எல்சிஎம் எடுத்து பண்ணணும். அதுக்கு பதில் இப்போது இந்த 3:4:5 நார்மல் ரேஷியோனா இன்வர்ஸ் ரேஷியோ வேணும்னா இதுக்கு 4 and 5 மல்டிப்ளை பண்ணணும். என்ன வரும்? 20, பிக்கு 15, சிக்கு 12. ஓகே. ஸோ இப்போ இதில் காமன் ஃபேக்டர் இருந்தால் சிம்பிளிஃபை பண்ணலாம், பட் காமன் ஃபேக்டர் இல்லை. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்பீட் ஆர் எஃபிஷியன்சி ரேஷியோ. புரியுதா? So in a given time, I'll dictate the question. A can do half the work which B can do. So A பண்ற workல பாதி work A கொடுக்கலாம். Given time ana 1 day illa 10 days. Any base. C can do half the work as A and B together. So if C alone can do the work in 4 days, so what will be time taken by A to do the same work? ஸோ இங்கே இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே இந்த ரேஷியோஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒர்க்கிங் வந்து சிம்பிளாக வந்துடும். ஸோ ஏ கேன் டூ ஹாஃப் த ஒர்க், சி கேன் டூ ஹாஃப் ஆஃப் த ஒர்க், ஏபின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, ஆனால் டைம் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி ரேஷியோ எழுதிடலாம். ஸோ எஃபிஷியன்சி ரேஷியோ எழுதுகிறப்போ ஏ கேன் டூ ஹாஃப் த ஒர்க் ஆனால் ஏக்கு ஹாஃப் பிக்கு 1 அந்த மாதிரியெல்லாம் எடுக்க வேண்டாம். ஏதாவது ஒரு காமன் வேல்யூ, கம்ஃபர்டபுள் வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ பி வந்துட்டு 20 சேர்ஸ் பண்ணுறாங்க இல்லை 20 டாய்ஸ் பண்ணுறாங்கன்னா
ஏ வந்து எவ்வளோ பண்ணுவாங்க 10. எந்த வேல்யூ எடுத்தாலும் ரேஷியோ ஃபைனலாக சேமாக தான் வரும். நீங்கள் 2 எடுத்தாலும் இங்கே 1 எடுத்தாலும் இங்கே பண்ணுறப்போ 1.5 வந்துடும் 2 எடுத்தால். அதனால் 20 இல்லை 40 எதனா எடுத்துக்கலாம். ஸோ பி வந்து 20 டாய்ஸ் பண்ணுறப்போ ஏ வந்து 10 டாய்ஸ் தான் பண்ணாங்க. சி எத்தனை பண்ண முடியும் 15. ஏபியில் பாதி. ஸோ 20ல் பாதி வந்து 15. Now what will be the ratio? காமன் ஃபேக்டர் இருந்தால் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இல்லைன்னா இப்படி 2:4:3. இது வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ. நமக்கு டைம் டேக்கன் வேணும். ஸோ டைம் ரேஷியோ என்ன வரும் 12:6. ஸோ 6:8. ஸோ இதில் காமன் ஃபேக்டர் இருக்கா இருக்குல்ல, அப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ 6:3:4. ஸோ சி வந்துட்டு இங்கே வேணும்னா ஐ வில் கிவ் அஸ் 40 days. ஸோ இஃப் சி கேன் டூ த ஒர்க் இன் 40 days இல்லை 40 hours எடுத்துட்டானா 4 parts 40 ஏன்னா 6 parts 60. ஓகே. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கனாலே ஒரு கம்ஃபர்டபுள் வேல்யூ எடுத்து ரேஷியோ போட்டுருங்க. அது எஃபிஷியன்சியே வேணும்னா அதுவே வச்சுக்கலாம். டைம் டேக்கன் கேட்டாங்கன்னா மாற்றி போட்டுக்கணும். ஸோ இதில் காமனாக இருக்கனால சிம்பிளிஃபை பண்ணிடும். ஓகே, புரியுதா? விச் ஒன்மா இது புரியலையா? இப்போது எஃபிஷியன்சி ரேஷியோ வந்து 2:4:3. நமக்கு டைம் வேணும்னா இன்வர்ஸ் ரேஷியோஸ் எடுக்கணும். ஸோ எஃபிஷியன்சியை வச்சுட்டு நம்ம பண்ண முடியாது டைமை வச்சுட்டு. ஸோ ஹீ இஸ் மோர் எஃபிஷியன்ட்னா டைம் வந்து கம்மியாகிடும். ஸோ இன்வர்ஸ் ரேஷியோ பண்ணுறப்போ இந்த பார்ட்டுக்கு இந்த ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிடலாம் 12. ஸோ இது எப்படின்னா 1/2 1/4 1/3 எடுத்து எல்சிஎம் எடுத்து பண்ணணும் அதுக்கு பதில். ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி ஷார்ட்டாக இன்வர்ஸ் ரேஷியோ. ஸோ 4:3 வந்து 12, 2:3 6, 2:4 8. ஸோ இதில் காமன் ஃபேக்டர் 2 இருக்குது, அதனால் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு. ஸோ 2:3:4 வந்துடுச்சு. ஸோ சி இஸ் டேக்கிங் 40 days. ஸோ 4 parts 40 ஏன்னா ஏ டைம் கேட்குறாங்க 60 days வரும். அப்போ பி எவ்வளோ டேஸ் வரும் 30 days. சப்போஸ் சி வந்து 20 daysனா ஏ எவ்வளோ டேஸ் ஏ வந்து 30 days. ஸோ 4 parts 20 ஏன்னா 1 part 5 வந்துடும். ஸோ 5 × 6 30. புரியுதா? ஸோ இந்த மாதிரி எஃபிஷியன்சி டைம் டேக்கன் கொஸ்டினில் ரேஷியோ எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரம் பண்ணலாம், ஃபாஸ்ட்டாகவும் வரும், சிம்பிளாக இருக்கும். இது புரியுதா? So A is thrice efficient than B and takes 40 days less to do a work. So find time taken by B.
So A is thrice efficient than B and takes 40 days less to do a work. Find time taken by B. Efficiency கொடுத்துட்டு time கேட்குறாங்க. So ratios வந்து நம்ம invert பண்ணணும். So first efficiency ratio எடுத்துக்கலாம். So ரெண்டு பேர், so A is to B. So what is efficiency ratio? 3 is to 1. அப்போ time taken ratio வந்து 1 is to 3. So A வந்து 1 part time எடுத்தாங்கன்னா, so A வந்து x days இல்லை x hours எடுத்தா, B வந்து 3x. So A takes 40 days less னா difference தான் 40. Time taken ல difference தான். A takes 40 days னா x வந்து 40 எடுத்துக்கலாம், B வந்துட்டு into 3 120 வந்துரும். ஆனால் இங்கே வந்துட்டு A takes 40 days less னா இந்த time taken difference வந்துட்டு 40. அப்போ 2x வந்து 2x 40 தான், x வந்து 20. அப்போ time taken by B வந்து 60. So 3x minus difference in time taken வந்து 40. So that is 2x is 40. X வந்துட்டு 20 வரும். So time taken by A is 20 days. Time taken by B வந்துட்டு 40 days or 40 hours. இங்கே டேஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ டேஸில் தான் வரும். 60 days. So into 3, so 60. So இந்த efficiency time taken ல இந்த மாதிரி questions எல்லாம் கேட்குறாங்க. So இது புரியுதா? So answer is A takes 20 days, B takes thrice the time. So 60 days is the answer. புரியுதா? Suppose twice efficient கொடுத்தா 80 days. A வந்து 40, B வந்து double 80. So இங்கே 2x minus x 40 வந்துடும். So A 40 வரும், B வந்து double வந்துடும். So இந்த மாதிரி twice efficient, 3 times 4 times efficient கொடுத்தா பேஸ் வந்து 1 எடுத்துடணும், அடுத்து அவங்களுக்கு வந்து 3 எடுத்துக்கணும். ஸோ இஃப் A is 1/8 அப்படி கொடுத்தா Bக்கு 1, Aக்கு 1/8, இல்லைன்னா 1:8 வந்துடும். ஓகே, 1/8 கொடுத்தா ஸோ இந்த டினாமினேட்டர் பார்ட் வந்து அங்கே போயிடும். ஸோ இந்த கொஸ்டினில் A is twice more efficient கொடுத்தா என்ன, அப்போ ரேஷியோ வந்துட்டு 3:1 ஆட் பண்ணி 2:1 போடக்கூடாது. ஸோ எஃபிஷியன்சி வந்து ட்வைஸ் மோர்னா 1 should be added. ஸோ 3:1 வந்துடும். ஓகே, so what will be the answer for this? A is 2/3 times more efficient than B and takes 12 days less. What will be time taken by B? Huh? 3:5 இப்போ 2/3 டைம்ஸ் ஃப்ராக்ஷனில் கொடுத்தா அதை வந்துட்டு 1ஓட ஆட் பண்ணணும். 1ஓட ஆட் பண்ணுறோன்னா 5/3 வரும். ஓகே, ஸோ எஃபிஷியன்சி ரேஷியோ வந்துட்டு 5:3 வரும். டைம் டேக்கன் ரேஷியோ வந்துட்டு 3:5. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 2 பார்ட்ஸ் வந்துட்டு 12, 1 பார்ட் இங்கே 12 days லெஸ் கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஸோ 2/3 டைம்ஸ் மோர் 2/3 டைம்ஸ் ஆனால் வெறும் 2/3 தான் வரும், 2:3 ஆகிடும். ஆனால் 2/3 டைம்ஸ் மோர் ஆனால் 1 கூட ஆட் பண்ணணும், ஆட் பண்ணால் 5/3 வரும். ஸோ 5/3 வந்து அந்த பக்கம் போயிடும், 5:3. டைம் டேக்கன் வந்து இன்வர்ஸ் 3:5. டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 12 லெஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 5ல் 3 போச்சுன்னா 2 பார்ட்ஸ் வந்து 12, 1 பார்ட் வந்து 6. B வந்து 6 × 5 30 days. A கேட்டால் 18 days. ஓகே, புரியுதா?
Supposing 2 by 3 times more efficient than B and takes and A takes and B takes 12 days more கொடுத்தா என்ன அப்போ கூட டிஃப்ரென்ஸ் தான். ஸோ ஏ வந்துட்டு இஸ் டேக்கிங் 12 days லெஸ் ஆனாலும் பி இஸ் டேக்கிங் 12 days மோர் சொன்னாலும் டிஃப்ரென்ஸ் தான் அது. ஓகே, அந்த அடிஷ்னல் கான்செப்ட் வந்து எப்போ வரும் அது அப்புறம் சொல்கிறேன், ரெண்டு மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறப்போ. ஸோ இங்கே வந்துட்டு பி இஸ் டேக்கிங் 12 days மோர்னா டிஃப்ரென்ஸும் 12 தான். இப்போ நம்மக்கிட்ட ஏ கிட்ட 10 rupees இருக்குது, பி கிட்ட 7 rupees இருக்குது. ஸோ ஏ கிட்ட வந்து பியை விட 3 rupees அதிகமாக இருக்குது, பி கிட்ட வந்துட்டு ஏவை விட 3 rupees கம்மியாக இருக்குது. ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் தானே. ஸோ லெஸ் ஆர் மோர் கொடுத்தா இது டுகெதர் கொடுத்தா தான் ஆட் பண்ணணும். அப்போ கூட ஆடில் வராது, அது வேறு மாதிரி வரும், அது அப்புறம் சொல்கிறேன் நான். இது புரிஞ்சுதா? ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸில் எஃபிஷியன்சி கொடுத்துட்டு டைம் கேட்டால் டைம் அண்ட் எஃபிஷியன்சி. ஓகே, இப்போ பர்சன்டேஜில் பார்க்கலாம். மெட்டீரியல் பிரிண்ட் அவுட்டு வரலையா? பிரிண்ட் அவுட்டு சரி, நான் எழுதி சொல்லியிருப்பேன். சார் நான் கான்செப்ட் வைஸ் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன், மெட்டீரியல் வந்த அப்புறம் யூ கேன் ட்ரை தட். Say B can do a work in 30 days. ஸோ ரெண்டு கான்செப்ட்ஸு இதிலே வேறு கொஸ்டின்ஸ் கொடு, 2 கொஸ்டின் கொடுக்குறேன், 2 கான்செப்ட்ஸ்.
So B can do the work in 30 days. A takes 50% more time, and the 30 la 50% path add panna, that will be the time taken. Suppose B takes 60 days. Appo what will be time taken by A? 90 days. So half more, 90 days vandirum. Idu purinjudha? Time? Ida. So efficiency time taken ratio on 2:3. Find 30. So இந்த மாதிரி cross multiply பண்ணிட்டு பண்ணலாம். இல்லனா 3 parts வந்துட்டு 30 days. அப்போ 1 part 10 வந்துரும். 2 parts வந்துட்டு 20. And you try for this. B can do a work in 24 days. A is 60% more efficient. இந்த ஒரு part மாத்திரம் பண்ணு. இது 15. 60% more efficient means you add 60 with 100. So எவ்வளோ அதிகம் 10% மோர்னா கூட 10 ஆட் பண்ணிட்டா you will get that. It's 24. So A will take 15 days. Okay. So இன்னும் ஒரு கான்செப்ட் பார்த்துட்டு I'll give you the break. ஏன்னா அவருக்கு 9 o'clock கூட சொன்னார் break. break இது புரிஞ்சுதா? ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லாக வந்து எஃபிஷியன்சி டைம் இன்வர்ஸ் வேரியேஷன்லேயே எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். எஃபிஷியன்சி அண்ட் ஒர்க் வேஜஸ் அதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வில் ஹாவ் அ பிரேக் அண்ட் கண்டினியூ. So P and Q completes 19/23 of a work. So P and Q completes 19/23 of a work. So work na அது வந்து efficiency தானே, efficiency பேஸ் பண்ணி தான் wages இருக்கும். So அந்த ரேஷியோ கிடைச்சதானா wages ஷேர் பண்ணிடலாம். So you have 3%. இந்த 19/23 அதெல்லாம் வந்து fraction. So 19/20 இங்க இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம், 23 பெயிண்டிங்ஸ் இருக்குது. அந்த 23 பெயிண்டிங்ஸில் இல்லை ஏதோ ஒரு சேர்ஸ் ஏதோ பண்ணாங்க. ஸோ 23 பெயிண்டிங்ஸில் P and Q சேர்ந்து 19 பெயிண்டிங்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போது இதில் வந்துட்டு யார் இல்லை, ஆர் இல்லை. ஸோ மீதி ஆர் தானே பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் 19 பண்ணியிருந்தா ஆர் வந்து மீதி எத்தனை பண்ணியிருப்பாங்க, 4. ஓகே. இப்போ வந்துட்டு QR சேர்ந்து 8 பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மற்ற பெயிண்டிங்ஸ் யார் பண்ணியிருப்பாங்க, P.
கியூஆர் ரெண்டு பேரும் இருக்காங்க. அப்போ பி வந்து எவ்வளோ பெயிண்டிங்ஸ் பண்ணியிருப்பாங்க? 15. இப்போ 419. அப்போ கியூ மீதி எத்தனை பண்ணியிருப்பாங்க? 4. ஸோ ரேஷியோ கிடச்சிருச்சு. நவ் யூ கேன் டிவைட். இப்போ இங்கே வந்துட்டு காமன் ஃபேக்டர் இல்லை. ஸோ மூணுத்துக்குமே காமன் ஃபேக்டர் இல்லைனால இதுதான் ரேஷியோ. ஸோ இட் இஸ் தட் 23 பெயிண்டிங்ஸ் டோட்டல் அமௌண்ட் இஸ் 4600. ஸோ ஒரு பெயிண்டிங்க்கு 200 rupees. அப்போ கியூ ஷேர் வந்துட்டு 800. புரியுதா? ஸோ ஆர் ஷேர் கேட்டாலும் 800 தான். பி ஷேர் கேட்டால் தட் வேல்யூ ஆஃப் 250 3000. ஸோ சப்போஸ் யூ ஹாவ் 49. So 49 men. So they can do work in 10 days. So இப்போ 35 men இருந்தால் எவ்வளோ டேஸில் முடியும்? certain days அதிகமாக வரும். So it will be, so men and days plus variation. So இதை simplify பண்ணிட்டு we can get the answer. So it is 14 days. So 49 men 10 days, 35 men in how many days? So இது inverse the product இல்லைனா simplify பண்ணிட்டு you give the answer. So it is 5 7 5 2 and 7. So 14 days will be the answer. Okay. Suppose when you have three factors, இது எந்த ஆர்டர்லனா எழுதலாம்? இந்த எது வேணுமோ அதை வந்துட்டு ரெண்டு வேரியபிளோட கம்பேர் பண்ணுங்க. ஸோ அவர்ஸ் அண்ட் மென் வந்துட்டு இன்வர்ஸ் வேரியேஷன், மோர் மென் லெஸ் அவர்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் தனித்தனியாக பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், ஒன்று டிக்ரீஸ் ஆகும். ஒரு ஃபேக்டருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன்னொன்றுத்தில் இருக்கும். ஸோ எவ்ரி திங் ஒரே ஸ்ட்ரெச்சில் போட்டு தான் பண்ணணும். ஸோ டேஸ் ஹவர்ஸ் எடுத்தோன்னா 18 days ஒர்க் பண்ணால் 7 hours per day ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ 12 days ஆனால் இன்னும் நிறைய ஹவர்ஸ் ஒர்க் பண்ணோம். ஸோ இதுவும் இன்வர்ஸ் வேரியேஷன். ஸோ ஜஸ்ட் ட்ரா லைன், சிம்பிளிஃபை, யூ கெட் த ஆன்சர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோ ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்டும் சேமாக இருக்கணும். ஓகே, ஸோ இது 6 2 6 3. ஸோ இந்த லெஃப்ட் அவுட் இது வந்துட்டு 7 hours தான் ஆன்சர் வரும். ஓகே, so for 10 men working 18 days working 7 hours per day, so they can lay a road of 100 meters. So இப்போ 200 metersக்கு ரோடு போடணும்னா எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும்? ஸோ இந்த hours and work வந்து டைரக்ட் வேரியேஷன். ஸோ அப்போ வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் வரும். ஸோ இந்த 200 வந்து இதோட மேலே போட்டுட்டு, ஸோ இது காமன் வேணால் கேன்சல் பண்ணிடலாம். 100. ஸோ 14 hours. ஸோ அது வேண்டாம், அது அவ்வளோ ஒர்க் பண்ண முடியாது. ஸோ சப்போஸ் இவ்வளோ மென் இவ்வளோ ஹார்ஸ் 200 feet ரோடு போடுறாங்க. இப்போ 100 feet ரோடுக்கு எவ்வளோ வேணும்னா இட் இஸ் 1/2. இந்த 100s கேன்சல் ஆகிடும். ஸோ இட் இஸ் எனஃப் இஃப் தே ஒர்க் ஃபார் 7.5 hours. ஓகே, 7/2, 3.5 hours. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் இந்த ஒர்க்கில் வந்துட்டு so much men can complete 3/5 of the work இல்லை 3/4 of the work வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ ரிமைனிங் ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணணும்? ஸோ அப்போ ரிமைனிங் ஒர்க்ன்றப்போ 1/4 வரும். ஸோ இந்த ஃபேக்டர் மேலே இந்த ஃபேக்டர் கீழே போடும். இந்த மாதிரி இந்த ரிமைனிங் ஒர்க் வரப்போ இந்த டினாமினேட்டர் சேமாக இருக்கும். அதனால் அதையும் எடுத்து போட்டு பண்ண வேண்டாம், அதை அங்கேயே கேன்சல் பண்ணிட்டோன்னா 3 கீழே வந்துடும், 1 வந்து மேலே போயிடும். ஸோ 7/3 hours it is enough work to finish the 1/4 of the work. புரியுதா?
Suppose there are 8 spiders working 8 hours, can do 8 webs. So 1 spider, 1 web, how many hours? So it is 8 hours. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எது வேணுமோ அதை வந்து மிடில் எழுதுருங்க. ஸோ ஒர்க்கிங் வந்து கம்பேரிசன் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு கார்னர்லேருந்து தான் இந்த வேரியபிள் அந்த வேரியபிள் செக் பண்ணணும். ஸோ இந்த ஹவர்ஸ் வேணும். ஸ்பைடர் அண்ட் ஹவர்ஸ் வந்துட்டு டைரக்ட் வேரியேஷனா இன்வர்ஸ் வேரியேஷனா? லெஸ் ஸ்பைடர் மோர் ஹவர்ஸ் இல்லையா, இன்வர்ஸ் வேரியேஷன். ஸோ இந்த ப்ராடக்ட் சேமாக இருக்கும். ஹவர்ஸ் அண்ட் வெப்ஸ் வந்துட்டு ஸோ லெஸ் வெப்ஸ்னா லெஸ் ஹவர்ஸ் இருந்தால் போதும். ஸோ இது டைரக்ட். ஸோ இங்கே இன்வர்ஸ் இது டைரக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து சேமாக இருக்கணும். ஸோ 8 × 8 × 1 should be equal to 1 into அந்த 1 எல்லாம் விட்டுடலாம். ஸோ x equal to ஸோ 8 hours. ஸோ ஒர்க்கிங்கில் பண்ணணும்னா or orally you can get 8 hours. புரியுதா? So 8 spiders, 8 hours, 8 webs. 1 spider, 1 web, it needs 8 hours. So what will be the 8 spiders, 8 webs, 8 hours. 1 spider, 1 hour, எவ்வளோ webs? அது எப்படி 8 பண்ணும்? 8 ஸ்பைடர் 8 ஹவர் பண்ணால் தான் 8 ஒரு ஸ்பைடர் 1/8. ஓகே. ஸோ இங்கே வெப்பு தான் வந்து ஒர்க்கு. ஸோ ஸ்பைடர் அண்ட் வெப் வந்து டைரக்ட் வேரியேஷன். வெப் மோர் லெஸ் ஸ்பைடர்னா லெஸ் வெப்ஸ் பண்ணோம், லெஸ் ஹவர்ஸ்னா லெஸ் வெப்ஸ் பண்ணோம். ரெண்டுமே வந்து டைரக்ட் வேரியேஷன். ஸோ இந்த கிராஸ் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஸோ இது ஸோ வில் பி ஈக்குவல் டு 8 × 1 × 1. ஸோ 1 ஸ்பைடர் ஒரு 8 ஸ்பைடர் இருந்தால் தான் 8 வெப் பண்ண முடியும். ஒரு ஸ்பைடர் 1 ஹவருக்கு 8 வெப் பண்ணாது, 1/8. ஸோ இது புரிஞ்சுதா? ஸோ இந்த வேரியேஷன் கான்செப்ட்ஸில் என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, எஃபிஷியன்சி, டைம் டேக்கன், அதெல்லாம் பார்ப்போம். இப்போ அந்த யூனிட்டரி கான்செப்ட் ஒர்க்கிங்ஸ் பார்க்கலாம். ஸோ யூனிட்டரி கான்செப்ட்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணிவிட்டு வில் டூ த ஒர்க்கிங். சே A takes A hours to do a work. A hours இல்லை A days ஏதாவது வச்சுக்கணும். ஸோ யூனிட்ஸ் வந்து கொஸ்டினில் என்ன கொடுக்குறாங்களோ ஆன்சரில் தான் வரும். யாரோ கேட்டாங்க, டேஸில் கொடுத்தா டேஸில் வரும், ஹவர்ஸில் கொடுத்தா ஹவர்ஸில் வரும், ஃப்ராக்ஷனெல்லாம் மினிட்ஸில் வந்துடும், மினிட்ஸ்னால் மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸில் வரும். So A takes A hours, B takes B hours to do a work. So when both work together, so what would be the time taken by them? So A வந்துட்டு 10 ஹவர்ஸில் ஒரு ஒர்க் முடிக்கிறாங்க, B can do a work in 15 hours. ஸோ ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறப்போ எவ்வளோ டைம் வரும்? 6 days. ஆன்சர் வந்து எப்போவுமே இப்போ ஏ வந்து 10 ஹவர்ஸில் பண்ணாங்கன்னா ஆன்சர் வந்து இந்த லீஸ்ட் வேல்யூவோட கம்மியாக தான் இருக்கும். இந்த மிடில்லலாம் வராது. ஆவரேஜஸ், ரேஷியோஸ், மற்ற சாப்டர்ஸ்லலாம் ஆன்சர் வந்து 2 வேல்யூ மிடில் வரும். ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் இந்த மென் அண்ட் ஒர்க் டேப்ஸ் அண்ட் சிஸ்டம் மாத்திரம் ஆன்சர் வந்து 2 இதில் லீஸ்ட்டுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஒர்க்கிங்ஸ் என்ன பண்ணலான்னா இப்போது டைம் டேக்கனுக்கு வந்து எல்சிஎம் எடுத்துடலாம். ஸோ ஏ வந்து 10 ஹவர்ஸில் ஒர்க் முடிக்கிறாங்க, பி வந்துட்டு 15 hours.
ஸோ எல்சிஎம் ஃபார் 10 and 15 வந்து ஸோ ஒர்க் வந்து 30 டாய்ஸோ ஏதோ இருக்குது. ஓகே, இப்போ ஏ வந்துட்டு in 1 hour how much toys he can make. இப்போ 1 day இது எடுத்துட்டோன்னா ஒர்க்கிங் வந்து நமக்கு சிம்பிள் ஆகிடும். ஸோ எப்போவுமே இந்த டைம் டேக்கனுக்கு வந்துட்டு எல்சிஎம் எடுத்துருங்க. ஸோ 30 வரும். ஏ வந்துட்டு 10 ஹவர்ஸில் வேலை முடிக்கிறாங்கன்னா 1 ஹவரில் எத்தனை டாய்ஸ் ஏ பண்ண முடியும்? மொத்தம் 30, 3 டாய்ஸு. அந்த 1/3 எடுத்தோன்னா எல்சிஎம் எல்லாம் வச்சு பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இதை ஒர்க்காக எடுத்துட்டோன்னா ஓரளவே நமக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிடும். ஓகே, ஸோ 30 டாய்ஸ் தான் டார்கெட்டு. ஏ வந்து 10 ஹவர்ஸில் முடிச்சிடுது. ஹி கேன் டூ த ஒர்க் இன் 10 hours. ஸோ 1 ஹவரில் how many டாய்ஸ் ஏ கேன் டூ? 30/10. ஸோ வந்து 3 டாய்ஸ். ஸோ பி வந்து 1 ஹவரில் எத்தனை டாய்ஸ் பண்ண முடியும்? 2 டாய்ஸ். ஸோ 2 பேரும் சேர்ந்து எத்தனை பண்ண முடியும்? 5 டாய்ஸ். ஸோ 2 பேரும் 1 ஹவரில் 5 டாய்ஸ் பண்ணுறாங்க. அப்போ எத்தனை ஹவர்ஸில் 30 டாய்ஸ் பண்ணுவாங்க? 6 டாய்ஸ், 6 ஹவர்ஸ். ஓகே, ஸோ 30 டாய்ஸ் 1 ஹவரில் 5னா 6 ஹவர்ஸில் தே கேன் கம்ப்ளீட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒர்க்காக எடுத்துட்டோன்னா ஓரலாகவே நம்ம ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் இந்த பேட்டர்னில். ஸோ இப்போ 2 men 2 women, ஸோ பாதியில் போய்ட்றாங்க, இவ்வளோ ஒர்க் இருக்குது, எல்லா கொஸ்டின்ஸுமே இதில் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அது வந்து நாளைக்கு பண்ணலாம், நெக்ஸ்ட் கிளாஸில் நாளைக்கு. ஸோ இன்றைக்கி இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்குது, தட் யூ ஒர்க் அவுட். ஸோ இது புரிஞ்சுதா? ஸோ சப்போஸ் யூ ஹாவ் 3 persons. A can do a work in 20 hours, B can do a work in 15, C can do a work in days கூட வச்சுக்கலாம், 15 days, 12 days. A, B, C together, what will be the time taken? ஸோ இப்போ 20, 15, 12க்கு வந்துட்டு எல்சிஎம் என்ன? 60. ஸோ 60 டாய்ஸ் இருக்குது வச்சுக்கலாம். 60 டாய்ஸு இல்லை 60 சேர்ஸு இல்லை பெயிண்டிங்ஸ் இருக்குது 60. ஸோ ஏ வந்து 20 ஹவர்ஸில் பண்ணுறாங்கன்னா 1 ஹவரில் ஏ எத்தனை பண்ண முடியும்? ஆன்சர் வந்துட்டு 5 ஹவர்ஸ். ஸோ ஏ வந்துட்டு 20 ஹவர்ஸில் வேலை முடிக்கிறாங்கன்னா 1 ஹவரில் how many? பி வந்து 4, C 5. So all the 3 12. So all the 3 can make 12 toys in 1 hour. So இந்த 60 toys எவ்வளோ ஹவர்ஸில் முடிப்பாங்க? 5 hours. ஓகே, ஸோ இது புரிஞ்சுதா? ஸோ 5 ஹவர்ஸில் தே கேன் கம்ப்ளீட் த ஒர்க். இப்போ சில கொஸ்டின்ஸில் வந்து காம்பினேஷன் கொடுத்துருவாங்க. ஏபி இவ்வளோ ஹவர்ஸில் வேலை முடிக்கிறாங்க. ஸோ ஏ அண்ட் பி கேன் ஃபினிஷ் அ ஒர்க் இன் 20 hours. பி அண்ட் சி கேன் ஃபினிஷ் அ ஒர்க் இன் 15 hours. இதே டேட்டா வச்சுக்கலாம். ஸோ சப்போஸ் காம்பினேஷனில் கொடுத்தா எப்படி பண்ணுறது சொல்லிட்டு. ஸோ ஏபி பிசி சிஏ கொடுத்துட்டு ஏபிசி கேட்பாங்க. ஸோ இங்கே வந்துட்டு 20 ஹவர்ஸ்னால் ஏபி டுகெதர் 1 ஹவரில் எவ்வளோ பண்ணுவாங்க? 3 டாய்ஸ் பண்ணுவாங்க. பிசி டுகெதர் 1 ஹவரில் 4 டாய்ஸ். ஏசி டுகெதர் இன் 1 ஹவர் 5 டாய்ஸ். ஸோ இவங்க 1 ஹவரில் எத்தனை பண்ணுறாங்க? 12 பண்ணுறாங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆட் பண்ணுறப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 2 இருந்தால் 12 டாய்ஸ் பண்ணுவாங்க. அப்போ வெறும் ஏபி அண்ட் சி வந்துட்டு எத்தனை டாய்ஸ் பண்ணுவாங்க? 6 டாய்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த அவ்வளோ ஒர்க் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 10 days, 10 hours. புரியுதா? காம்பினேஷன் கொடுத்தா
இந்த பக்கம் டபுள் வரும் நமக்கு 2A 2B 2C வரும். ஸோ 6 தான் பண்ண முடியும் இவங்களால. அப்போ இவங்க வந்துட்டு they take 10 hours. ஸோ இதே டேட்டா பண்ணுறதுனால இதுக்கு டபுளாக வரும் ஆன்சர். வேறு டேட்டா இருந்ததுன்னா வேறு ஆன்சர். இது வந்து இதுலேயே நம்ம பண்ணிகிட்ருக்கோம்ல. ஸோ இது புரிஞ்சுதா? சப்போஸ் இந்த டேட்டாலேயே ஏபி பிசி ஏசி கொடுத்துட்டு ஏ அலோன் எவ்வளோ டைம் எடுக்கும்? how many what will be time taken by A alone to do the work? ஸோ இதே ஒர்க்கிங் தான் வரும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா ட்வைஸ் A + B + C வந்து 12 டாய்ஸ் வரும். ஏபி அண்ட் சி வந்து 1 ஹவரில் எத்தனை பண்ணுவாங்க? 6 டாய்ஸ் பண்ணுறாங்க. ஸோ A, B and C they make 6 toys in 1 hour. இப்போ நமக்கு A alone வேணும்னா B and C இருக்குல்ல, அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ B and C டுகெதர் எவ்வளோ பண்ணுறாங்க? 4 toys. அப்போ A alone ஒரு நாளைக்கு எத்தனை பண்ணுவாங்க? 2 toys. அப்போ A வந்து தனியாக பண்ணணும்னா எவ்வளோ நாள் வரும்? 30 days. புரியுதா? ஸோ BC வந்துட்டு சேர்ந்து 4 toys. So A is doing 2 toys per hour. So 60 toys பண்ணுறதுக்கு Aக்கு வந்து 60/2னா 30 hours தேவைப்படும். Okay. So this 60 toys by 2. So answer is 30 hours. B alone என்ன வரும்? 60 hours. ஸோ B alone கேட்டால் டோட்டல் 3 பேர் தான் நமக்கு கிடச்சிட்டு பிடிச்சிட்டு B alone-னா 2 பேரும் A and C வந்து 5 டாய்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 6ல் A and C 5 பண்ணிட்டா B எத்தனை பண்ணும்? 1 டாய். ஒரு நாள் 1 ஹவருக்கு ஒரு டாய். அப்போ 60 டாய்ஸ்க்கு 60 hours. புரியுதா? So what will be the answer? ஸோ எப்போவுமே டைம் டேக்கன் ஹோல் ஒர்க் டைம் டேக்கன் எது கொடுக்குறாங்களோ அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ இங்கே கொஸ்டின் வந்து A alone can do a work in 4 hours, B and C together can do it in 3 hours, A and C together can do it in 2 hours, B alone in how many hours? ஸோ மென் அண்ட் ஒர்க்கில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் எப்படி கேட்டாலும் இதில் வந்து யூ கேன் ஃபினிஷ் ஓரலாகவே ஆன்சர்ஸ் கிடச்சிடும் இந்த மாதிரி பண்ணால். ஆன்சர் 12. ஸோ இப்போ A வந்து 4 hours, B and C 3 hours, A and C 2 hours னா இந்த டைம் டேக்கனுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ வாட் வில் பி த எல்சிஎம்? 12. ஸோ மொத்தம் 12 டாய்ஸ் வச்சுக்கலாம். ஸோ A வந்துட்டு 4 ஹவர்ஸ்லனா 1 ஹவரில் எவ்வளோ டாய்ஸ் பண்ணுவாங்க? 3. B and C 4. A and C 6 பண்ணுறாங்க. ஸோ நமக்கு B alone வேணும். A வந்துட்டு 3 டாய்ஸு, A and C 6. அப்போ C எத்தனை டாய்ஸ் பண்ணாங்க? 3 டாய்ஸ். ஓகே, இந்த 3 இதில் இது வந்துட்டு நம்ம ஒர்க்காக எடுத்ததுனால டேரெக்டாக அப்படியே மைனஸ் பண்ணிடலாம். நம்ம வந்துட்டு 1/4 1/3ன்னு அந்த மாதிரி மைனஸ் பண்ண முடியாது. அது எல்சிஎம் எடுத்து ஃப்ராக்ஷனில் இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து ஃப்ராக்ஷனில் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் ரெசிப்ரோகேஷன் பண்ணோம். இதை நம்ம ஃபஸ்ட்டே எடுத்துகிறோம். ஸோ A alone 1 hour 3 toy,
A and C வந்துட்டு 6 டாய்ஸ் என்ன, C வந்து 3 டாய்ஸ் பண்ணுவாங்க. BC 1 ஹவரில் 4 என்ன, C வந்து 3 பண்ணியிருக்கு. அப்போ B வந்து எத்தனை டாய்ஸு, 1 ஹவரில் 1, அப்போ 12 டாய்ஸ்க்கு 12 ஹவர்ஸ். புரியுதா? So this is A. So in 1 hour A is doing 3 toys, B and C வந்துட்டு 4 toys, A and C வந்து எப்போவுமே மென் அண்ட் ஒர்க்கில் டேஸை வந்து ஈக்குவேட் பண்ணிவிட்டு 6 ஹவர்ஸ் போடக்கூடாது. ஸோ இது வந்து டாய்ஸ் ஆனதுனால ஈக்குவேட் பண்ணேன். இப்போது A and C வந்துட்டு 6 ஹவர்ஸ்னா 1/6 தான் போடணும், 1/6 ஆஃப் த ஒர்க். நான் இதை ஃபுல்லாக ஒர்க்காக எடுத்ததுனால ஈக்குவேட் பண்ணிடுறேன். ஸோ ஏ வந்துட்டு 3 டாய்ஸ் இன் 1 ஹவர். ஸோ இங்கேருந்து நம்ம இந்த இது கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில் தெரியும். ஏ 3 டாய்ஸ் ஆனால் சி வந்துட்டு 3 டாய்ஸ். ஸோ பிசி டுகெதர் 4. பி வந்துட்டு 1 டாய் தான் பண்ணியிருப்பான் 1 ஹவருக்கு. ஸோ இன் 1 ஹவர் 1, 12 டாய்ஸ்க்கு 12 ஹவர்ஸ். புரியுதா? So understand? So what will be the answer? So A can do a work in 6 hours, B can do a work in 5 hours, A, B together, what will be the time taken? It is 30/11. So வந்துட்டு 6 and 5 hours இருக்கு இல்லையா? ஸோ டைம் டேக்கன். இதுக்கு எல்சிஎம் எடுத்துட்டோன்னா 30 வரும். ஸோ 1 ஹவரில் ஏ வந்துட்டு எவ்வளோ பண்ணாங்க, 5. பி வந்துட்டு 1 ஹவரில் 6. ஸோ 2 பேரும் சேர்ந்து 11 பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ டைம் ஆனால் 30/11 போடுறோம். ஸோ இப்போ 2 பேர் இருந்தாங்கன்னா ஸோ 1 ஹவரில் எவ்வளோ பண்ணுறாங்க, இவங்க 1 ஹவரில் எவ்வளோ பண்ணுறாங்க, அதை பண்ணிவிட்டு மறுபடியும் டிவைட் பண்ணோம். அதுக்கு பதில் இந்த டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதையே மல்டிப்ளை பண்ணிவிட்டு பை அதையே ஆட் பண்ணோன்னா இது கிடச்சிடும். ஸோ 2 பேர் இருந்தால் ஃபார் ஏ அண்ட் பி AB by A plus B சிம்பிளாக வந்துடும். மோர் தென் 2 persons அப்போது இதெல்லாம் வச்சு பண்ணோன்னா இது சீக்கிரம் வரும். ஸோ இதை வந்துட்டு 3 பேருக்கெல்லாம் பண்ணால் லேட் ஆகும் இந்த மெத்தடில். ஸோ 2 பேர் கொடுத்தா எப்போவுமே டைம் டேக்கன் A and B ஹவர்ஸ் கொடுத்தா AB by A plus B வந்து நமக்கு சீக்கிரம் ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ அதே தானே பண்ணுறோம் இங்கே. ஸோ AB வந்துட்டு 30. ஸோ இங்கே வந்துட்டு டாய்ஸ் 30 எடுத்திருக்கோம். இதை ஆட் பண்ணால் அது 11. ஸோ 30/11 வருது. ஸோ whenever 2 persons இருந்தால் just use AB by A plus B. ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் எடுத்துக்கலாம் டோட்டல் டைம்.
ஸோ இந்த டுகெதர் கான்செப்ட் நான் சொன்னேன் இல்லையா, லெஸ் ஆர் மோர் பார்த்தோம். இப்போ டுகெதர் கொடுத்தா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது? டுகெதர் கொடுத்தா ஆட் பண்ணிவிட்டு இது ஈக்குவேட் பண்ண முடியாது. இப்போ ஏ வந்து 10 days, பி 15 daysனா இதை ரெண்டும் ஆட் பண்ணி 25 கொடுக்க முடியாது. ஸோ டுகெதர்னா இந்த கான்செப்டில் அப்ளை பண்ணி தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ A is thrice efficient than B. ஸோ A and Bக்கு எஃபிஷியன்சி ரேஷியோ என்ன இருக்குது? 3:1. அப்போ டைம் டேக்கன் ரேஷியோ வந்துட்டு 1:3. ஸோ AXனா B வந்து 3x. ஸோ டுகெதர் 12 daysனா AB by x plus 3x 4x equal to 12 போடக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ 10 days 15 daysனா ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 25 வந்துடும்ல. ஸோ டுகெதர் கான்செப்ட் கொடுத்தா இதில் அப்ளை பண்ணி தான் பண்ணணும். ஸோ A வந்து x, B வந்து 3x அப்ளை பண்ணிவிட்டு ஈக்குவேட் டு 12. ஸோ காம்பினேஷனில் வரப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு யூ ஹாவ் டு ஒர்க் அவுட். ஸோ இட் இஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஏக்கு வந்து எக்ஸ், ஏபி by a plus b. So this is equal to 12. So together கொடுத்தா ab by a plus b தான் 12க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஒரு x கேன்சல் ஆகிடும். ஸோ x வேல்யூ வில் பி 16. ஸோ டைம் டேக்கன் பை b வந்துட்டு 16 into 3 48. புரியுதா? ஸோ டுகெதர் கொடுத்தா இந்த இதை வந்துட்டு ஏபிக்கு சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேட் டு தட் டைம் a plus b 4x equal to 12 வச்சு பண்ணாதீங்க. ஓகே, இது புரிஞ்சுதா? மோர் ஆர் லெஸ் கொடுத்தா டிஃப்ரென்ஸ் தான். ஸோ டுகெதர் தே டேக் 12 days அண்ணா. ஸோ ஃபார் ஏ அண்ட் பி சப்ஸ்டியூட் இன் திஸ் ஈக்குவேட் டு 12 அண்ட் ஒர்க் அவுட். இது புரியலையா? இது புரிஞ்சுதா? ஸோ ஹியர் இங்கே எக்ஸ், ஏ, இங்கே b, a plus b வந்து 4x. ஸோ x value you get as 16. Time taken by b வந்து thrice the time. Time taken by a கேட்டால் 16. So what will be the answer? A is doing a work in 20 days. So it is 12. So AB by A plus B substitute பண்ணானா 20 into 30 by 20 plus 30. So ரெண்டு பர்சன்ஸ்க்கு இந்த மாதிரி எல்சிஎம் எல்லாம் பண்ண வேண்டாம், இதில் அப்ளை பண்ணாலே கிடச்சிரும். ஸோ AB by A plus B வந்துட்டு ஸோ 20 into 30 by 20 plus 30 is 50. ஸோ 12 days வந்துடும். ஓகே, இது புரிஞ்சுதா? சப்போஸ் காம்பினேஷன் கொடுத்துட்டு சிங்கிள் பர்சன்ஸ் ஒர்க் கொடுத்தா என்ன வரும்? காம்பினேஷன் கேட்டால் இந்த ரெண்டு வேல்யூ ப்ராடக்ட் சம். காம்பினேஷன் கொடுத்துட்டு சிங்கிள் வேல்யூ கேட்டால் ப்ராடக்ட் பை டிஃப்ரென்ஸ் a minus b பண்ணிடுங்க. இங்கே b இல்லை, a minus x. ஓகே, ஸோ புரியுதா? இந்த காம்பினேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட் பை டிஃப்ரென்ஸ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வரணும். ஸோ தட் இஸ் 15. ஓகே, இது புரிஞ்சுதா? ஸோ ஏ வந்து 5, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து 4, பி எவ்வளோ? 20. ஸோ 5 into 4 by 5 minus 4 20 days வந்துடும். ஓகே, 15 days ஆனால் டுகெதர் 6 days வரும். ஸோ இந்த ஹாஃப் ஏ கொஸ்டின்ஸில் நிறைய இந்த டேட்டா வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ இந்த 10 into 15 அதெல்லாம் பண்ணாமல் ஸோ 10 15க்கு வந்து 6 இது நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் இல்லையா ஏபி பை. ஸோ இதுக்கு டபுள் வேல்யூஸ் இருந்ததுன்னா இதுக்கு டபுள் 20, 15க்கு டபுள் 30 ஏன்னா ஆன்சர் வந்து 6க்கு டபுள் 12. ஓகே,
இது 40 60 இருந்தது 24. ஸோ ஏபி வந்துட்டு 40 into 60, a plus b வந்து 100 வந்துடும். ஸோ 24. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் வந்து சிம்பிளிஃபிகேஷனில் கூட கேட்டிருந்தாங்க. ஸோ சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 50 and sum of their reciprocal is 1/12. So find the numbers. So நமக்கு 20 30 reciprocal combination 12 தெரியும் இதில் போட்டால். அதனால் ஸோ ஜஸ்ட் இதில் அப்ளை பண்ணிவிட்டு you can find the answer. ஓகே. 20 30 reciprocals வந்துட்டு 12 வரும் 1/12. ஸோ இந்த டேட்டா தெரிஞ்சால் இதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். ஸோ 10 15 வந்து 6, 20 30 வந்து 12. ஸோ இங்கே நம்பர்ஸ் வந்துட்டு 20 30 தான். ஆட் பண்ணால் 50யும் வருது, டேலி ஆகுது. Okay. So A and B can do a work in 10 and 15 days respectively, but with help of C they can do the work in 5 days. So C alone in how many days can do the work? I'll tell you how to work out. இப்போ AB can do a work in 10 and 15 days னா நார்மலாக அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ டேஸ் எடுப்பாங்க அது, இல்லைனா யூஸ்வலாக 1/10 + 1/15 + 1/x = 1/5 இந்த மாதிரி வச்சு ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ 10 and 15 காம்பினேஷன் இருந்தால் அவங்க ரெண்டு பேர் 6 டேஸில் வேலை முடிப்பாங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த ஹிண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஒர்க்கிங் இல்லாமல் கண்டுபிடிக்கிறது சொல்லிட்டு. ஸோ A and B வந்து டுகெதர் தே கேன் டூ அ ஒர்க் இன் 6 days. அதுக்கப்புறம் AB and C டுகெதர் how many days? 5 டேஸில் வேலை முடிக்கிறாங்க. அப்போ C alone வந்து கேட்குறாங்க. ஸோ ஏபி கொடுத்துட்டு ஏபிசி கொடுத்துருக்காங்க. ஸோ 6 into 5 ஸோ காம்பினேஷன் கொடுத்துட்டு சிங்கிள் பர்சன்ஸ் ஆனால் 6 - 5. ஸோ வந்துட்டு 30 days. ஓகே. ஸோ இதில் ஒர்க் அவுட் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணிட்டோன்னு யூ கேன் மேக் அவுட். ஓகே. C உடைய ஹெல்ப்பால் 5 days ஆனால் ஸோ 3 members 5, 2 members 6, 1 member எவ்வளோனா ப்ராடக்ட் பை டிஃப்ரென்ஸ். ஸோ 30 days he can do the work. So A takes 4 days more and B takes 16 days more to do a work and both working together. Answer 5. Find time taken by A and B together. A and B. So 4 days கிடையாது, 4 days more.
ஸோ 2 பேரும் சேர்ந்து எடுக்க, சப்போஸ் 2 பேரும் சேர்ந்து 2 டேஸில் இல்லை 10 டேஸில் வேலை முடிக்கிறாங்கன்னா ஏ வந்துட்டு 14 டேஸில் தனியாக வேலை முடிக்கிறாங்க, பி வந்துட்டு 26 டேஸில் வேலை முடிக்கிறாங்க. ஸோ வாட் வில் பி டைம் டேக்கன் பை போத் ஒர்க்கிங் டுகெதர்? ஸோ ஹியர் ஏ இஸ் 4 + x, இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். டுகெதர் வேலை செய்யறதை விட he takes so then both working together. இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ ஏபி பை ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு டோட்டல் டைம், டுகெதர் டைம். ஸோ ஏ வந்துட்டு 4 + x, பி இஸ் 16 + x by 4 + x. This is equal to x. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணால் யூ வில் கெட் ஒன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதை சால்வ் பண்ணிவிட்டு பண்ணணும். பட் இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் ஆல் திஸ், ஸோ இந்த அடிஷ்னல் டேஸ் கொடுத்தா 8, இதை மல்டிப்ளை பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, ஸோ அடிஷ்னல் டேஸ் கொடுத்தா, ஸோ 8 takes 4 days more, 4 days மாத்திரம் என்ன பண்ண முடியும், 4 days more 16 days more என்ன. ஸோ இதை ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா ஃபைனலாக நமக்கு இது தான் வரும் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்துச்சா? ஸோ இது வந்தால் நம்ம சால்வ் பண்ணுறப்போ +or-8 எடுப்போம். ஸோ நெகட்டிவ் ஆன்சர் இல்லை, டேஸ் வந்து பாசிட்டிவ், ஸோ x8. ஸோ அது வந்து நம்ம இங்கே பண்ணிடலாம். ஓகே, ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸஸ் டேஸ், டேக் ஸ்கொயர் ரூட், யூ கெட் த ஆன்சர். ஸோ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ நீங்கள் ஆன்சர் சொல்லிடுவீங்க. ஸோ A takes 3 days more, B takes 12 days more என்ன 6 days more. ஸோ ப்ராடக்ட் ஸ்கொயர் ரூட் வந்துட்டு ஆன்சர் வரும். டுகெதர் தே டேக் 6 days. சப்போஸ் இங்கே 3 days more 12 days more கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒருத்தருக்கு லெஸ் இல்லை 2 பேருக்கும் லெஸ் கொடுத்தா லெஸ்ஸே வராது. எப்போவுமே டுகெதர் ஒர்க் பண்ணுறப்போ டைம் வந்து தனியாக பண்ணுறத விட கம்மியாக தான் இருக்கும். அதனால் மோர் கான்செப்டில் தான் வரும். ஸோ லெஸ் எல்லாம் வராது. ஸோ வாட் எவர் நம்பர் இஸ் கிவன் மல்டிப்ளை பண்ணால் அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும். ஸோ இப்போ ஸோ A takes 8 days more, B takes 4.5 days more. அப்போ 6. So this is 8, 4.5 is 9/2. So 8 + 1 9/2. So மறுபடியும் 36 வந்திருக்கு, ஸ்கொயர் ரூட் எடுத்தா 6. ஓகே,
say 7 men and 2 women can do a work equal to 5 times a man and women working together. So what is the working capacities for man and women? So இது படிக்கிறப்போ ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டோன்னா m எல்லாம் ஒரு பக்கம் w ஒரு பக்கம் you get the ratio. Two is to three சொல்லக்கூடாது 3:2 3 மாற்றி சொல்லணும். லாஜிக்காக மேன் தான் எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்களே, ஸோ 3:2 தான் சொல்லணும். இல்லை ஒர்க்கிங் பவர், ஹார்ட் ஒர்க்கிங் பவர். மேனுவல் ஒர்க்கிங். ஸோ 7 men and 2 women can do 5 times a man and women. So inga vanditu you have 5m bring to the side, so 7m equal to 5w, so 2m equal to 3w. So ipo ratio edukrappo mathi solnom, okay, because inga w vanditu keela vandadana in the coefficient will go there, so 3/2 or 3:2 both are same, okay. ஸோ இது புரிஞ்சுதா. ஸோ ஒர்க்கிங் கெப்பாசிட்டிஸ் வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு கேட்பாங்க, சம்டைம்ஸ் 2 டேட்டா இருக்கும், அதை வச்சுட்டு யூல் பி ஆஸ்ட் டு ஃபைண்ட் ஒர்க்கிங் கெப்பாசிட்டி. அது வந்து இந்த ஈக்குவேஷன் டைப் சால்விங் கொஸ்டின்ஸில் அது யூஸ் ஆகும். Say 6 men and இது புரிஞ்சுதா இந்த equation solving. So 6 men and 8 boys can do a work in 10 days. So what is working capacity of a man and a boy? ஸோ இங்கே வந்துட்டு அண்டு கொடுத்தா அது ப்ளஸில் வரும், ஓகே. ஸோ 6 men and 8 boys, ஸோ ஈக்குவல் டு வாட் வில் பி த வேல்யூ, ஈக்குவல் டு 1/10, 10 போடக்கூடாது, ஈக்குவல் டு 1/10. ஸோ நார்மலி இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வரப்போ இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுவோம். ஸோ இங்கே 6m 8b இருக்கா, ஸோ காமன் ஃபேக்டர் 2 இருக்குது. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 3m plus equal to 1/5. ஸோ எல்லாமே நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிட்டு வரோம், இங்கே வந்துட்டு 20 வந்துடும். ஸோ இந்த இன்வர்ஸ் வேரியேஷன் சப்போஸ் இங்கே 18 இருக்குன்னா 36 வந்துடும், நம்பர்ஸ் காம்ப்ளிகேட்டட் ஆகிடும், அதனால் சிம்பிளிஃபை பண்ணாதீங்க. ஆனால் இந்த சால்விங் வந்து இந்த மாதிரி சால்வ் பண்ணாமல், ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இட் இஸ் 60 minus days with men in the second equation.
52. இதுதான் மென்னுடைய கோஎஃபிஷியன்ட் வந்துடும். ஸோ இதை நம்ம கோஎஃபிஷியண்ட்டை ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணி மைனஸ் பண்ணுறப்போ ஃபைனலாக இதுதான் வரும். ஸோ days with men both equations subtract equal to பாய்ஸுக்கு. ஸோ இதில் வந்துட்டு 6 into 10 into 6 60 ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இதில் பாய்ஸ்க்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஒரே ஈக்குவேஷனில் ரெண்டு பேருக்கும் ஜாஸ்தி வராது. ஸோ எது பெருசோ அது மைனஸ் பண்ணிவிடுங்க. ஸோ 24 into 4 மைனஸ் 80. ஸோ இது வந்து பாய்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட். ஸோ இது சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 8m, இது சப்ட்ராக்ட் பண்ணோன்னா ஸோ m equal to 2b. ஸோ ரேஷியோ இஸ் 2:1. ஸோ இந்த ரிலேஷன் கிடைச்சாலே இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம். ஓகே, அது ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். மெட்டீரியலே இல்லாமல் போயிட்டே இருக்குது. நாளைக்கு தான் பண்ணணும் போல. சரி, நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். இன்றைக்கி ஃபுல் கான்செப்ட் சொல்லுவேன். இதில் ஒரு அப்புறம் டேப்ஸ் அண்ட் சிஸ்டம் பேஸ் கொடுத்துறேன். அதுக்குள்ளே டைம் ஆகிடும். Say 4 men and 6 women can do a work in 8 days, 3 men and 7 women in 10 days, 10 women in how many days can complete the work? So, ரெண்டு ஈக்குவேஷன் தான் இந்த மாதிரி ரிலேஷன் எடுத்து ஒரு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட். இதில் ரிலேஷன் கண்டுபிடிச்சிக்கோங்க, மேன் அண்ட் ஒர்க்கிங் கெப்பாசிட்டி. ஸோ ஹவ் தி ஆர் ரிலேட்டட். ஸோ 4 into 8 days and men multiply பண்ண 32. Second equation days and men multiply panna 30. So this will be coefficient for men. So for days it is so for women it is 70 minus 48. So inga vandu 2m, inga so ratio is ரேஷியோ கண்டுபிடிக்க வேண்டாம், ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டு ஏதாவது ஒரு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் சிங்கிள் வேரியபிளாக. ஏன்னா நமக்கு விமன் வேணும், மெனுக்கு சப்ஸ்டியூட் பண்ணலாம். எத்தனை விமன் கேட்டிருக்காங்க? 10. அப்போ அந்த 10 இருக்கிற டேட்டாவில் போட்டோன்னா ஒர்க்கிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எதுலையாவது சப்ஸ்டியூட் பண்ணலாம், எதர் இன் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடியும். ஸோ 3 men and 7 women in 10 days. ஸோ ஈக்குவல்னா 1/10 போட்டுடணும். ஸோ இன் 10 days. ஸோ இந்த எம்முக்கு பதில் 11w சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? 33w + 7w. ஸோ தட் இஸ் 40 women in 10 days. ஸோ இதுதான் பேஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 40 women வந்து 10 daysல வேலை பண்ணுறாங்க, வேலையை முடிக்கிறாங்க. அப்போது 10 women வந்து 40 days. ஸோ 10 women இதுதான் பேஸு. 10 women கேட்டால் 40 தானே ஆன்சர், 40 days ஆன்சர். So this is the answer. 40 is the answer. ஸோ இது வந்து ரெண்டுமே எண்ட் கான்செப்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா தட் இஸ் ஈக்குவேஷன் டைப். So get the relation between man and women. So யாருக்கு வேணுமோ அவங்கள சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு you can work out. Okay. ஸோ இது புரிஞ்சுதா? இப்போ சப்போஸ் 20 women கேட்டால் 40 women 10 days கிடச்சிருச்சு. 20 women கேட்டால் 20 days. ஸோ 40 into 10 400, 20 into 20 தான் 400. ஸோ இந்த இது வந்துட்டு ஒரு டிஃபால்ட் கொஸ்டின், நிறைய இதில் இதை கேட்குறாங்க. சப்போஸ் இதில் வந்து பாதி பாதி கூட கொடுப்பாங்க. ஸோ 8க்கு பதில் 4, 10க்கு பதில் 5, ஏன்னா ஆன்சர் வந்து 20 days வந்துடும்.
ஸோ இங்கே வந்துட்டு ஒன்று ஆரில் கொடுத்துட்டு இன்னொன்று ஆண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்னா எதர் 4 men can do a job in 40 days ஆர் 5 women can do a job in 40 days. ஸோ ரெண்டு பேர் எஃபிஷியன்சி ஈக்குவல் பண்ணோன்னா இங்கே நமக்கு ஈக்குவேஷன் கிடச்சிடும். ஸோ அது வந்துட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு யூ கேன் ஒர்க் அவுட். ஓகே, ஸோ இது ஒரு சிங்கிள் ஈக்குவேஷன் மாதிரி ஆகிடும். அண்டு கொடுத்தா ரெண்டு ஈக்குவேஷன் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ இதில் ஒரு டீட்டெயில் இருக்குது, இதில் ஒரு டீட்டெயில். ஸோ இது ஈக்குவேட் பண்ணோன்னா 4m = 5w வந்துடும். ஸோ இந்த கொஸ்டினில் ஸோ யாருக்குன்னா சப்ஸ்டியூட் பண்ணலாம், 4 men or women. ஸோ 4 menக்கு 5w, 8 men அண்ணா 10 women plus 15 women in how many days? So 25 women in how many days? Cross multiply பண்ண 8 days வரும். ஸோ நமக்கு இப்போ விமனை கன்வெர்ட் பண்ணனால 5 women in 40 days, 25 women அண்ணா. ஸோ இது வந்து இன்வர்ஸ் வேரியேஷன் இல்லை, இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு 8 days கிராஸ் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. டைரக்ட் வேரியேஷனில் தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், ஒர்க்கு மந்த். ஸோ இங்கே வந்து 8 days வந்துடும். ஓகே, ஸோ இதே கான்செப்ட்ஸ் தான் நம்ம டேப்ஸ் அண்ட் சிஸ்டர்லேயே ஒர்க் அவுட் பண்ணோம். டேப் கேன் ஃபில் அ டேங்க் இன் 10 hours, another tap can fill a tank in 15 hours. So together 6 hours. Okay, so இது புரிஞ்சுதா இந்த கான்செப்ட்ஸ்? ஸோ இதே டேப்ஸ் அண்ட் சிஸ்டம் கொஸ்டின்ஸாக இருந்ததுன்னா, ஸோ A and B டுகெதர் வாட் வில் பி த டைம் டேக்கன்? ஸோ A வந்து 10 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது, B வந்துட்டு 15 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது. ஸோ ரெண்டு பேரும் ரெண்டு டேப்ஸும் சேர்ந்து AB by A plus B. ஸோ இட் வில் பி 6 hours. ஸோ 10 15 அண்ணா 6, 20 30 அண்ணா 12. ஸோ 6 ஹவர்ஸில் ஃபில் பண்ணோம். ஓகே, ஸோ சப்போஸ் ஃபில்லிங் எம்டியும் கொடுத்துருந்தாங்கன்னா ஹவு டு ஒர்க் அவுட்? So fills in 10 hours, empties in 15 hours. ஸோ இப்போ மைனஸ் பண்ணுவோம். இந்த மைனஸ் பண்ணுறப்போ எப்போவுமே ஃபில்லிங் இன்ட்டு எம்டிங் ப்ராடக்ட் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. டினாமினேட்டரில் எம்டிங் மைனஸ் ஃபில்லிங் அண்ட் எடுக்கணும். ஸோ இப்போ ஆப்ஷன்ஸில் ஃபில்ட் இன் 2 hours, எம்டிட் இன் 2 hours கேட்டால், ஸோ அங்கே வந்துட்டு ஃபில் ஆகுதா எம்டி ஆகுதா அந்த கொஸ்டின் வரும். ஸோ அங்கே வந்துட்டு ஆல்வேஸ் டேக் மைனஸ் ஃபில்லிங் வேல்யூ. ஸோ இது பாசிட்டிவ் வந்துச்சுன்னா டேங்க் வில் பி ஃபில்டு, இது நெகட்டிவ் வந்ததுன்னா டேங்க் வில் பி எம்டிடு. ஓகே, அது எதுக்குன்ட்டு சொல்வேன் நான் இப்போ. ஸோ சப்போஸ் ஃபில்ட் இன் 10 hours, எம்டிட் இன் 15 hours ஆனால், ஸோ இட் இஸ் 10 into 15 by எம்டிங் மைனஸ் ஃபில்லிங். ஸோ 15 minus 10 வந்து என்ன வரும்? பாசிட்டிவ் வேல்யூ இல்லையா? இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ் மாத்திரம் பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ்னா டேங்க் வில் பி ஃபில்டு. ஸோ பிகாஸ் எம்டிங் வந்துட்டு ரொம்ப லேட்டாக ஆகுது, ஃபில் ஆகிறது வந்து 10 ஹவர்ஸ்லேயே ஆகிடுது. எம்டிங் வந்துட்டு ஸ்லோவாக இருக்குது, எஃபிஷியன்சி இஸ் வெரி லெஸ். ஸோ ரெண்டுமே ஓப்பன் பண்ணுறப்போ டேங்க் வந்து ஃபுல் தான் ஆகும். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6 இருந்ததுன்னா, ஸோ தென் இட் வில் பி 10 into 6 by டினாமினேட்டர் வந்து 6 minus 10 எடுக்கணும். இது வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ வரும். ஸோ அப்போ வந்து டேங்க் வில் நாட் பி ஃபில், இட் வில் பி ஆல்வேஸ் எம்டி பிகாஸ் எம்டிங் இஸ் வெரி ஃபாஸ்ட் தென் ஃபில்லிங். ஸோ வேல்யூ கம்மியானா எஃபிஷியன்சி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எம்டிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதனால் டேங்க் வந்து ஃபில்லே ஆகாது, எம்டி தான் ஆகும். ஓகே, ஸோ வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸில் வந்து ஃபில்டா எம்டிடா கேட்டால் எம்டிங் மைனஸ் ஃபில்லிங் வச்சு ஒர்க் அவுட் பண்ணணும், அதர்வைஸ் டிஃப்ரென்ஸ். Okay.
ஸோ வாட் வில் பி தான் இப்போ 2 டேப் ஆனால் ஏபி பை ஏ மைனஸ் பி பண்ணிடலாம். 3 மோர் தேன் 2 ஆனால் இந்த மாதிரி டோட்டல் கெப்பாசிட்டி அதில் டாய்ஸ் அந்த மாதிரி எடுத்தோம். இதில் வந்து ஒரு ஃபுல் டேங்க் கெப்பாசிட்டி எடுத்துக்கோம். எல்சிஎம் ஃபார் திஸ் அண்ட் ஒர்க் அவுட். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு கான்செப்ட். ஸோ தென் அதோட போகிறோம். இந்த லீக் இருக்கும் இல்லையா டேங்க்கில், அந்த ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. தட் வில் சி. A fills a tank in 30 minutes, B fills in 40 minutes, C empties in 20 minutes. When all the three are open, time taken for the tank to fill. It is 120 minutes. Ilana? 2 hours. Okay. So in the full tank filling capacity எல்லாமே எடுத்துக்கலாம். 30, 40, 20க்கு LCM வந்துட்டு 120. ஸோ இப்போ டேங்க் கெப்பாசிட்டி வந்து 120. இப்போ டேப்ஸ் அண்ட் சிஸ்டம்னா நம்ம லிட்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ மென் அண்ட் ஒர்க்கு கூட லிட்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 30 லிட்டர்ஸ் அந்த ஆள் டேங்கை ஃபில் பண்ணணும். ஸோ 3 ஹவர்ஸில் ஃபில் பண்ணால் 1 ஹவருக்கு எவ்வளோ தண்ணி போர் பண்ணணும். ஸோ ஸ்டாண்டர்டாக லிட்டர்ஸ் கூட எடுத்துக்கலாம் மென் அண்ட் ஒர்க்கு கூட. ஸோ 120 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. பிகாஸ் இந்த மூணுத்துக்கும் எல்சிஎம் வந்து 120. ஸோ ஏ ஃபில்ஸ் இன் 30 minutes ஆனால் 1 minute ஏ எவ்வளோ வாட்டர் போர் பண்ணோம்? 4 liters. பி வந்து 3 liters. சி வந்து 6 liters எம்டி பண்ணுது. ஸோ இங்கே -6. ஸோ மூணுமே ஓப்பன் பண்ணியிருக்கிறப்போ 1 minuteக்கு எவ்வளோ தண்ணி, 1 லிட்டர் தண்ணி தான் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே 7 liters போர் பண்ணால் அது 6 liters எடுத்துரும். பிகாஸ் அது ஃபாஸ்ட்டாக இருக்குல்ல. ஆனால் ஃபைனலாக ஃபில்லிங் தான், ஃபைனலாக மைனஸ் வரல, ப்ளஸ் தான் வந்திருக்கு. ஸோ மூணுமே ஓப்பன் பண்ணியிருக்கிறப்போ 1 minuteக்கு 1 liter வாட்டர் தான் போர் ஆகுது. அப்போது 120 litersக்கு 120 minutes இல்லைன்னா 2 hours. ஓகே. So with this question we'll finish for today. Leak adhaan naalaiki solren. So a pipe A can fill a tank in 80 hours. It is opened and closed after 10 hours. So then B is open and fills the remaining tank in 42 hours. And find taken time taken by B alone to fill the full tank. ஸோ எப்போவுமே எல்சிஎம் வந்துட்டு ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணுற டைமுக்கு தான் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ ஏ ஃபில்ஸ் இன் 80 hours, பி ஃபில்ஸ் த ரிமைனிங் இன் 42 hours. ஸோ இந்த 80க்கும் 42க்கும் எல்சிஎம் பண்ண வேண்டாம். ஸோ வெறும் 80 கெப்பாசிட்டி மாத்திரம் வச்சுக்கலாம். ஸோ ஆனால் ஒரே ஒரு டைம் தானே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் அ டேங்க். ஸோ அதை எடுக்கக்கூடாது. ஸோ மொத்தம் டேங்க் கெப்பாசிட்டி 80 liters. ஒரே ஒரு டைம் இருக்கிறதுனால 80 liters எடுத்துக்கலாம்.
ஸோ ஏ வந்துட்டு 80 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது. அப்போது 1 ஹவருக்கு எவ்வளோ வாட்டர் போர் பண்ணும்? கெப்பாசிட்டி வந்து 80 லிட்டர்ஸ், 80 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது. அப்போ 1 ஹவருக்கு எவ்வளோ வாட்டர் போர் பண்ணும்? 1 லிட்டர். அது எவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க? 10 ஹவர்ஸ்க்கு. அப்போ எவ்வளோ தண்ணி அது போர் பண்ணியிருக்கோம்? 10 லிட்டர்ஸ் போர் பண்ணிடுச்சு. மீதி எவ்வளோ தண்ணி வேணும்? 70 லிட்டர்ஸ் வேணும். இந்த 70 லிட்டர்ஸ் பி எவ்வளோ டைமில் ஃபில் பண்ணியிருக்கு? 42 ஹவர்ஸில். அப்போ ஃபுல் டேங்க் 80க்கு எவ்வளோ நேரம்? 48 ஹவர்ஸ். புரியுதா? ஸோ இது ஒரே ஒரு டைம் கொடுத்ததுனால கெப்பாசிட்டியே 80 லிட்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ கெப்பாசிட்டி 80 லிட்டர்ஸ் 80 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுதுன்னா ஏ வந்து 1 ஹவருக்கு 1 லிட்டர் வாட்டர் தான் போர் பண்ணும். அப்போது 10 ஹவர்ஸ்க்கு 10 லிட்டர்ஸ் போர் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டோம் ஏவை. இப்போ பியை ஓப்பன் பண்ணுறோம். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணும்? 70 லிட்டர்ஸ். மொத்தம் 80 லிட்டர்ஸ் இல்லை, 10 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ வேணும்? ஆஹா, B is open and fills the remaining tank in 42 hours. அந்த 70 லிட்டர்ஸை 10 போயிடுச்சு, 80 வேணும். ஸோ கெப்பாசிட்டி வந்து 80. ஸோ இது 1 லிட்டர் 10 ஹவர்ஸில் 10 லிட்டர்ஸ் போர் பண்ணிடுச்சு. மீதி 70 லிட்டர்ஸ் வேணும். இருக்கா? எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன தலைக்கீழாக வந்துட்டு இருக்கீங்க? நம்ம எம்டியாக பண்ணிகிட்ருக்கோம். ஒரு இப்போ வந்துட்டு 80 ஹவர்ஸ் ஆனால் 80 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஒரு டேங்க் இருக்குது. ஸோ இந்த 80 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி டேங்க்கில் இதை வந்து 80 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுதுன்னா 1 ஹவருக்கு 1 லிட்டர் போர் பண்ணும். ஸோ இப்போ ஏவை க்ளோஸ் பண்ணி ஏவை வந்து 10 ஹவர்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ 10 ஹவர்ஸ்க்கு 10 லிட்டர் வாட்டர் போர் பண்ணிடுச்சு, ஃபில் பண்ணுது இப்போ தான். ஸோ ஒரு 1 ஹவராக 10 ஹவர்ஸ்க்கு 10 லிட்டர்ஸ் போர் பண்ணிடுச்சு. மீதி வந்துட்டு 70 லிட்டர்ஸ் நமக்கு வேணும். புரியுதா? அந்த ரிமைனிங் டேங்கை வந்து 42 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது. ரிமைனிங் டேங்க் வந்து எவ்வளோ? 70 லிட்டர்ஸை வந்து 42 ஹவர்ஸில் பி வந்து ஃபில் பண்ணுது. அதனுடைய எஃபிஷியன்சி வந்து இதுதான். அப்போ அது ஒரு ஃபுல் டேங்கை ஃபில் பண்ணணும்னா எவ்வளோ டைம் எடுக்கும்? ஸோ ஃபுல் டேங்க் இங்கே வந்துட்டு 80 லிட்டர்ஸ்க்கு. ஸோ இது டைரக்ட் வேரியேஷன் தானே, க்ராஸ் மல்டிப்ளை டிவைட். ஸோ 48 ஹவர்ஸில் அது ஒரு ஃபுல் டேங்கை, இங்கே நம்ம 18 எடுத்திருக்கோம். ஸோ ஒரு ஃபுல் டேங்கை அது ஃபில் பண்ணோம். புரியுதா? அது எப்படி அந்த மாதிரி வந்தது? பின்னாடி இருந்து A can fill in 80 hours. A is open and closed after. So efficiency ஃபஸ்ட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜரோ அதை பண்ணியிருக்கோம். ஃபில்லாக இருக்கிறப்ப ஓப்பன் பண்ணால் ஓவர்ஃப்ளோ இல்லாமல் ஃபில்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ஏ வந்துட்டு ஃபில்ஸ் எம்டி கொடுத்தாங்கன்னா வாட் வில் பி டைம் டேக்கன் பை பி டு எம்டியாக ஃபுல் டேங்க் கொடுப்பாங்க. அப்போ வி கன்சிடர் த டேங்க் இஸ் ஃபுல், கொஞ்சம் கொஞ்சமாக எம்டி பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹாஃப்வே கொஸ்டின்ஸு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்.